ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 358வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த நாளில் நாம் இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் நேற்று ஐயப்போடாடு சொன்ன இமாம் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி நேற்று மாலை ஒரு 3:30 4:30 மணி வரைக்கும் பேசப்பட்டு ஒரு 4:50க்கு ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து அதற்கான கன்ஃபர்மேஷன் வந்தது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது போன்ற தாக்குதல்களால் அல்லது இது போன்று தனிநபர்களை அழித்து விடுவதால், ஷஹீதாக்கி விடுவதால் அவர்களுடைய மறுமை பெயரை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு அதிலும் வெற்றிதான். ஆனால் போராளிகளோ அதனால் ஊட்டம் பெறுபவர்களோ நிச்சயமாக இதனால் சற்றும் தளர்வதில்லை. நேற்று எனக்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் காலையில் நான் பாலஸ்தீன் கிரானிக்கலை பார்த்தபோது அதில் ஹசன் நஸ்ருல்லா எங்களோடு இருக்கிறார், எங்கள் இமாம் நன்றாக இருக்கிறார் என்று பதிவு போட்டார்கள். இரவிலே ஹசன் நஸ்ருல்லா ஷஹீதாகிவிட்டார் என்ற செய்தியையும் அவர்கள் எப்படி போட்டார்கள் என்று சொன்னார், அவர் ஷஹீதாகிவிட்டார் ஆனாலும் எங்களோடு தான் இருக்கிறார்கள் என்று போட்டார்கள். அதாவது இறைவனின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை, ஷஹீதாக்கப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உணவளிக்கிறோம், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பது இறைவனின் வாக்கு. அதை நீங்கள் அறிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டதால் அதற்கு மேல் அதற்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு வழி இல்லை. ஆனால் நமக்கு தெரிந்தவரை அவர்கள் வரலாறு முழுவதும் வாழ்வார்கள். ஆயிரம் போராளிகளுக்கு ஊட்டம் தந்து உற்சாகம் தந்து கொண்டு வருவார்கள், களத்துக்கு கொண்டு வருவார்கள். இது வரலாறு. எப்படித்தான் இது போன்ற வரலாறுகளை நாம் புதைத்தாலும் அந்த வரலாறு ஒரு நாள் மிளிர்ந்து வெளியே வருவதை பார்த்திருக்கிறேன். நானும் பல வரலாறுகளை அகழ்ந்தெடுத்து எழுதியிருக்கிறேன். சில வரலாறுகள் இதோடு போய்விட்டது என்று நினைத்தவர்கள் அல்லது போய்விட்டது என்று விடப்பட்டவை பின்னர் முழு மூச்சோடு வெளியே வந்திருக்கிறது. அதே போன்ற பல வரலாறுகளை நாம் இஸ்லாத்தின் வரலாற்றில் படித்திருக்கிறோம். நேற்றே நாம் குறிப்பிட்டது போல இஸ்லாத்தினுடைய அநியாயத்துக்கு எதிரான இந்த போர் ஷஹீதுகளை சந்திக்காமல் வெற்றி பெறுவது இல்லை. அதிகமான ஷஹீதுகள் அதிகமான வெற்றி என்பதுதான். நேற்று நான் சொன்னது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு போரின், அதாவது உஹது போரின் உக்கிரத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்தது. அதனால் எதிரிகள் உற்சாகம் அடைந்தார்கள். இப்பொழுதும் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய ஷஹாதத்தில் எதிரிகள் உற்சாகம் அடைவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் எதிரிகள் இனிமேல் தான் நமக்கு மிகப்பெரிய சோதனைகள் ஆரம்பமாகும் என்று நத்தயான்ஹு அறிவித்திருக்கிறார். அடுத்தது, நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டோம். இந்த செலக்டட் டார்கெட்டட் அட்டாக் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணாது. இனிமே ஹசன் நஸ்ருல்லாவுடைய ஷஹாதத்தில் 2 செய்திகள் என்னவென்று சொன்னால், நான் நேற்று சொன்னேன் ஒரு 100 பேரை காணவில்லை என்று. அவர்களில் எத்தனை பேர் ஹிஸ்புல்லாவை சேர்ந்த கமாண்டர்கள் என்ற கேள்வி இல்லை. ஆனால் ஹசன் நஸ்ருல்லா அவர்களோடு IRGC என்று சொல்லக்கூடிய ஈரானியன் ரெவல்யூஷன் கார்ப்ஸ் என்று என்ற ஈரானிய புரட்சியின் பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒருவர், அவருக்கு ஹசன் நஸ்ருல்லாவுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார். அவர் இறந்திருக்கிறார். அவருடைய மகளும் உடன் இருந்திருக்கிறார். அவரும் இறந்திருக்கிறார். இன்னும் சிலர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, முக்கியமானவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஹசன் நஸ்ருல்லா ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா வாழ்கின்ற லெபனானை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லீம்கள் தனித்த நாடல்ல, பல்வேறு குழுவினரும் வாழக்கூடிய, சமுதாயத்தவரும் வாழக்கூடியது. அதில் எளிதாக அவர்கள் உளவாளிகளை கண்டுபிடித்து விட முடிகிறது. அப்படியே இதுவும் நடந்திருக்கிறது என்று கருதுகிறோம். அடுத்து, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம், விலைக்கு போகக்கூடிய முனாஃபிக்குகளுக்கு குறைபாடு இல்லை. இப்ராஹிம் அக்கீல் அவர்களை கொலை செய்கின்ற போது தகவலை தந்தது ஒரு முஸ்லீம் தான். யுனிசெஃபில் வேலை செய்கிறான். ஆனால் மொசாதினுடைய ஏஜெண்ட் என்பது தெரிய வந்து அவர்கள் கண்டுபிடித்து அவரை தண்டித்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது, இந்த தாக்குதலில் அவர்கள் 3 நாள் துக்கம் அனுஷ்டிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரானில் உள்ள லெபனானில் உள்ள பெரும்பாலான மக்கள் அவரை ஜனாசாவை பார்க்க வரலாம், தொழுகைக்கு கலந்து கொள்ளலாம் என்பதனால் இதனால் போரினுடைய உக்கரம் கொஞ்சமாவது குறைந்து இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை.
போருடைய உக்கிரம் கொஞ்சமும் குறையவில்லை. இதனிடையே இன்னொரு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. நேற்று பென்குரியன் ஏர்போர்ட்டில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நத்தியான்ஹூ வந்து இறங்கும்போது, இது இஸ்ரேலிய இராணுவமே தருகின்ற தகவல், வந்து இறங்கும்போது ஹூத்திஸ் அடித்த ஒரு மிசில் அங்கே வந்தது. அது மிசில் விழுவதற்கு முன்னால் கேட்ட சைரன் சத்தத்தோடு அவரை காப்பாற்றி விட்டு போய்விட்டோம் என்று வேறு சில தகவல்கள். அவரோடு வந்த ஒரு அபிஷியல் காயம்பட்டார். அதன் பிறகு செய்திகள் முழுமையாக இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டன. நமக்கு அது பற்றின எந்த தகவலும் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். சில செய்திகள் அது அப்படி ஒரு அலுவலர் காயம்பட்டது என்பது பிரைம் மினிஸ்டர் தான் என்று சொல்லுகிறார்கள். இதுவும் இன்று மாலையிலோ அல்லது நாளைக்கோ தெரியலாம். ஆக நத்தியானுவும் குறிவைக்கப்படுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அந்த மிசில் அங்கே விழுந்ததா என்றால் உடனே பிளாக் அவுட், செய்திகளை மறைத்து விட்டார்கள். அதை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஹிட்ஸ் என்ற ஒரு ஏர் சிஸ்டம் வைத்து தடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய எல்லா ஏர் சிஸ்டமும், ஏர் டிஃபென்ஸும், அதாவது வான்வெளி தடுப்புகள் அத்தனையுமே தோற்று போய் இருக்கும்போது புதிதாக ஒரு கருவியை சொல்லி அது தடுத்து விட்டது, நாங்கள் அதை பிடித்து விட்டோம், கைகளால் பிடித்து விட்டோம் என்ற அளவுக்கு லாவகமாக பேசுகிறார்கள். உண்மை என்ன என்பது போக போகத்தான் தெரியும். தகவல் எடுக்க முடியவில்லை என்று பலரும் செய்திகள் சொல்வதாக வைகரை வெளிச்சம் வாசகர் வட்டத்தில் உள்ளவர்கள் அந்த செய்திகளை துளாவ முயற்சி செய்த போது நமக்கு தந்த பதில். அடுத்தது, நேற்று நான் சொன்னது போல போரின் உக்கிரம் கொஞ்சமும் குறையவில்லை. 170 ராக்கெட்டுகளை கொண்டு ஹிஸ்புல்லாவை தாக்கி இருக்கிறார்கள். 30 ராக்கெட்டுகள் கோலான் ஹைட்ஸிலும், 20 ராக்கெட்டுகள் கலீலிலும், 10 ராக்கெட்டுகள் ஹனிதா என்ற இடத்திலும், இன்னும் 10 ராக்கெட்டுகள் சஃபத் என்ற இடத்திலும் தாக்கி இருக்கின்றன. அதுக்கு பிறகு சில 16 செட்டில்மெண்ட்டுகளை தாக்கி இருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமானது கபீர் சுபா செட்டில்மெண்ட், ரமாத் டேவிட் பேஸு, இது ஒரு ஏர் பேஸு. அடுத்தது அல் சாதி சைட்டு, இது இராணுவத்தின் தளம். அடுத்தது சார் என்ற ஒரு செட்டில்மெண்ட், இது பெரிதாக பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் சைரன் சத்தத்தோடு அலறி அடித்து கொண்டு ஓடி இருக்கிறார்கள். சிலர் காயம்பட்டார்கள். ஏனென்றால் தொடக்க நாளிலே இருந்து இஸ்ரேலிய படைகள் யார் இறந்தாலும் அவர் காயம்பட்டார், சும்மாதான் இருக்கிறார் என்பது போலதான் அறிக்கைகளை வெளியிடும். தோல்விகளை மறைப்பது, நஷ்டங்களை மறைப்பது ஒரு யுக்தி தான். ஏனென்று சொன்னால் உடன் இருக்கக்கூடிய போராளிகள் சோர்ந்து விடுவார்கள் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், அந்த உலக நடப்புகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் புதிதாக ஊட்டம் பெறுவார்கள் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நேற்று அல் காசம், பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத், ஹிஸ்புல்லா எல்லோரும் மீண்டும் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். இதில் ஹசன் நஸ்ருல்லாவுடைய சகாதத்தில் நடந்த இன்னொரு நன்மை என்னவென்று சொன்னால், சின்ன குழுக்கள், நாங்கள் தனியாக இஸ்ரேலை தாக்கிக் கொள்வோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து இருக்கிறார்கள். நாம் இன்னும் அதிகமான தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதேமாதிரி மெட்சாட் செட்டில்மெண்ட் என்றொன்றை தாக்கி இருக்கிறார்கள், மௌலத் செட்டில்மெண்ட் என்றொன்றை தாக்கி இருக்கிறார்கள், ஹட்ஸிக் என்ற ஒரு இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். இப்படி ஒரு 20-30 செட்டில்மெண்ட்டுகளையும் நேற்று தாக்கி இருக்கிறார்கள். ஜெருசலத்தை சுற்றியுள்ள பகுதியில் லெபனானுடைய மிசில்கள் தாக்கியதில் பற்றிய தீ இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. இது நான் சொன்னவை எல்லாத்தையுமே இஸ்ரேலிய இராணுவமும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அடுத்தது, ஹவுத்திஸ் நேற்று டெல் அவீவை நோக்கி, அந்த பென்குரியன் ஏர்போர்ட்டை நோக்கி நாங்கள் தாக்கினோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் யாரும் காயம்பட்டார்கள் என்றோ அதை இந்த அயன்டோம் கொண்டு தடுத்து விட்டார்கள் என்றோ சொல்லவில்லை. ஆனால் அயன்டோம் நேற்று நிறைய இடங்களில் தோற்று அது கீழே நின்ற இஸ்ரேலியர்களையும் சாதாரண குடிமக்களையும் இராணுவத்தையும் தாக்கி இருக்கிறது என்பது செய்தி. அடுத்தது, பல இடங்களில் சைரன் சத்தம் கேட்டு இஸ்ரேல் டெல் அவீவில் உள்ள மக்கள் மீண்டும் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுவதும், அந்த பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுகின்ற அந்த போட்டியில் கால் தடிக்கு விழுவதும் இறப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அடுத்தது, பெய்ரூத் ஏர்போர்ட்டை நாங்கள் விரைவில் தாக்குவோம் என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. இஸ்ரேலும் நேற்று மீண்டும் பெய்ரூத்தினுடைய புறநகர் பகுதிகளை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது. அவையெல்லாம் ஹிஸ்புல்லாவுடைய இராணுவ கிட்டங்கிகள் என்று அது சொல்லுகிறது. ஹிஸ்புல்லா அங்கே எந்த இராணுவ கிட்டங்கிகளும் இல்லை.
அப்பாவிகள் தான் கொலை செய்யப்படுகிறார்கள். இதுவரைக்கும் 8408 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். லெபனானில் மட்டும் 1640 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் லெபனானில். இதில் 104 குழந்தைகள், 194 பெண்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அப்பாவிகளை கண்ணை மூடிக்கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலுடைய இந்த போர் வெறியை அல்லது இனப்படுகொலை, கூட்டுப்படுகொலை வெறியைத்தான் காட்டுகிறது. இதனால் அது சாதிக்கப் போவது எதுவும் இல்லை என்பதுதான் நமது கணிப்பு. அடுத்தது நார்தன் ஹமாஸ் பகுதிக்கு வந்தால், நேற்று அவர்கள் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய இழப்பை பெரிதாக எடுத்து வருந்தி இருக்கிறார்கள். நாங்கள் இதனால் ஊட்டம் பெறுகிறோம், எங்களுக்கு உதவி செய்ய வந்து இவ்வளவு பெரிய இழப்பை முஸ்லிம் சமுதாயம் சந்திக்க வேண்டியதாயிட்டு, இதை ஈடு செய்ய முடியாத, அதே சமயத்தில் நிகரில்லாத ஒரு இழப்பு என்றாலும் நாம் இவற்றால் ஊட்டம் பெற்று இந்த பாலஸ்தீனை முழுமையாக விடுவிக்கிற வரைக்கும் நமது போரை தொடருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணமான அமெரிக்காவையும் தண்டிக்கக்கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது அல் முஹீரா என்ற சதன் காசாவில் உள்ள ஒரு பகுதியை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. வழக்கமான நுஸ்ரத் கேம்பு, கான் யூனிஸ் இவற்றை தாக்கி இருக்கிறது. நேற்றும் பலர் இறந்திருக்கிறார்கள். மொத்தமாக காசாவில் ஷஹீதானவர்கள் நேற்று வரைக்கும் 41,586, காயம்பட்டவர்கள் 96,210. ஆனால் ரஃபாவில் நேற்று தனூர் என்ற சுற்று வட்டாரத்தில் போராளிகள் தாக்கி இருக்கிறார்கள். பல மெர்காவா டாங்கிகள் அழித்திருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் அழித்திருக்கிறார்கள். அவர்களை இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் வந்து பொறுக்கி செல்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த போர் எந்த குறையும் இன்றி இரு பக்கங்களிலும் நடைபெறுகிறது. ஹசன் நஸ்ருல்லாவினுடைய இழப்பை தாங்கி கொண்டே அவர்கள் 170 ராக்கெட்டுகளை அடித்திருக்கிறார்கள். அடுத்தது சிரியா வந்து அமெரிக்காவினுடைய காங்கோ ஏர்ஃபீல்டையும் அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தையும் தாக்கி இருக்கிறது. அதே போல அமெரிக்காவினுடைய கோனிகோ பேஸ் என்பதையும் தாக்கி இருக்கிறது. இதற்கு பதிலாக இந்த தாக்குதல்களுக்கு பதிலாக இஸ்ரேல் டமாஸ்கஸில் குண்டுகளை போட்டு இருக்கிறது. அதில் யாரும் காயமடைந்த தகவல் வரவில்லை. ஆனால் கோலான் ஹைட்ஸ் அதனுடைய கைகளில் இருந்து பறிபோகிறது. நேற்று கோலான் ஹைட்ஸையும் ஈராக்கு தாக்கி இருக்கிறது. ஈராக் ரெசிஸ்டன்ஸு தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். ஈராக்கிய ரெசிஸ்டன்ஸு, ஈராக்கில் உள்ள போராளிகள் டெல் அவீவையும் தாக்கி இருக்கிறார்கள். அதை ஜோ கேலண்டு நாங்கள் எல்லா பக்கத்தில் இருந்தும், டெல் அவீவ் எல்லா பக்கத்தில் இருந்தும் தாக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பென்குரியன் ஏர்போர்ட்டில் நடந்ததை மட்டும் அவர்கள் மிக எளிதாக கையிலே பிடித்து கொண்டு போய்விட்டதாக சொல்லுகிறார்கள். அடுத்தது இஸ்ரேல் வந்து கிடைக்கின்ற செய்திகளை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஒரு ஈரானின் மீது ஒரு தாக்குதலுக்கு தயாராவது போல தெரிகிறது. ஈரான் உடைய எந்த பகுதியும் நாங்கள் தாக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜோ பிடனுக்கு அனுப்பிய செய்தியில் ஈரான் தான் ஹசன் நஸ்ருல்லா வழியாக பல அமெரிக்கர்களை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பில்டப் கொடுக்கிறார் என்றே தான் நாம் சொல்ல வேண்டும். அதற்கு ஜோ பைடன் உங்களை பாதுகாத்து கொள்ள உரிமை இருக்கிறது, நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் உடைய தலைமை இமாம், சுப்ரீம் லீடர் அலி காமினி அவர்கள் இப்பொழுது அவர் அதிகமான கண்டனத்துக்கு ஈரானிலே உள்ளாக்கப்படுகிறார். ஏனென்று சொன்னால் இஸ்மாயில் ஹனியாவுக்கு பழி தீர்ப்பதை உடனே நடத்தவில்லை. அதன் பிறகு ஒரு கமாண்டர் இறந்தார், அதற்கும் பழி தீர்ப்பதை உடனே நடத்தவில்லை. இதற்கெல்லாம் காரணமான பெகிஷ்கான் ஐக்கிய நாடுகள் சபையிலே நாங்கள் யாரோடும் சமாதானம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று பேசியது ஈரானில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள், பெகிஷ்கானை பதவியில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு குழப்பம் அங்கு தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் ஈரானுக்கு இனி ஈரானே இதில் இழுத்தால்தான் அமெரிக்காவும் வரும் என்ற இப்பொழுது கிடைத்திருக்க இந்த தற்காலிக மொரல் பூஸ்டர் என்று சொல்லலாம், அந்த உணர்வில் அது புலம்பி இருக்கிறது. ஆனால் போராளிகளினுடைய தாக்குதல் எல்லளவும் குறையவில்லை என்பதுதான் உண்மை. இந்த யுத்தம் இன்னும் பல்வேறு பரிணாமங்களை புதிய வேகத்தோடு சந்திக்க இருக்கிறது. பல ஷஹீதுகளையும் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். இது போன்ற டார்கெட்டட் கில்லிங் அவர்களை எந்த விதத்திலும் பின்னுக்கு தள்ளியதில்லை. ஏனென்று சொன்னால் 114 வருட
ஆக்கிரமிப்பையும் 78 வருட கொடுமைகளையும் எதிர்த்து நிற்கின்ற ஒரே குழு இந்த பூமியில் இந்த போராளிகள் குழு. அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பது நேற்று அலி காமினி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இதனால் எல்லாம் போராளிகளை பின்னுக்கு தள்ளிவிட முடியாது, அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் வருத்தப்படக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்